குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ காஸ்ட் அக்கௌண்டிங் கிளான்ஸ் 3ல் நம்ம பார்க்க போகிறது மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரைஸிங் மெட்டீரியல் இஷ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ அதில் நம்ம பார்க்கும்போது லீஃபோ மெத்தட், ஃபீஃபோ மெத்தட், பேஸ் ஸ்டாக் மெத்தட், சிம்பிள் ஆவரேஜ் அண்ட் வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தடுன்னு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபீஃபோ மெத்தட்னா ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் மெத்தட், லீஃபோனா லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் மெத்தட். பேஸ் ஸ்டாக் மெத்தடு அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன ரிசீவ் பண்ணுறோமோ அந்த குவான்டிட்டியை நம்ம எவ்வளவு பேஸ் ஸ்டாக்காக வச்சுக்க சொல்கிறாங்களோ அந்த பேஸ் ஸ்டாக்காக வச்சுக்கணும். அதை எப்பயுமே நம்ம எடுக்கவே கூடாது. அதுக்கப்புறம் அவங்க லீஃபோ மெத்தட் கேட்குறாங்களா ஃபீஃபோ மெத்தட் கேட்குறாங்களா அதை பேஸ் பண்ணி நம்ம அந்த ப்ரைஸிங் மெத்தட் லெவல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி போடணும். இதுதான் பேஸ் ஸ்டாக் மெத்தட். அடுத்தது சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட் அண்டு வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தடுன்னு இருக்குது. இப்போ ஃபீஃபோ மெத்தட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபீஃபோ மெத்தடில் ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட், ஃபஸ்ட்டு வரக்கூடிய குவான்டிட்டியை ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு இஷ்யூ பண்ணணும். அதுதான் இது. புரியுதுங்களா? ஃபார்மெட் எப்படி இருக்கும் அப்படின்னா லீஃபோ, ஃபீஃபோ, பேஸ் ஸ்டாக் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஃபார்மெட்டு தான். அதாவது டேட்டு, ரிசிப்ட், இஷ்யூஸ், பேலன்ஸு. இப்போ இந்த ரிசிப்ட்ஸு, இஷ்யூஸ், பேலன்ஸை திரும்ப மூணாக டிவைட் பண்ணுவோம். குவான்டிட்டி, ரேட் பெர் யூனிட் அண்டு அமௌண்ட்டு. இதே மாதிரி மூணையும் நம்ம பிரிச்சுக்குவோம். புரியுதுங்களா? ஆனால் சிம்பிள் ஆவரேஜ் சிஸ்டத்துலேயும் வெயிட்டட் ஆவரேஜ் சிஸ்டத்துலேயும் ஃபார்மெட் எப்படி மாறும் அப்படின்னா டேட்டு, ரிசிப்ட்டு, இஷ்யூஸ், பேலன்ஸு. இதில் ரிசிப்ட்டு, இஷ்யூவும் எப்பயும் போல் 3 காலம்ஸாக தான் பிரிப்போம். ஆனால் பேலன்ஸை மட்டும் 2 காலமாக தான் பிரிப்போம். அது என்னென்னா குவான்டிட்டி அண்டு டோட்டல் அமௌண்ட்டு. புரியுதுங்களா? இதுதான் நமக்கு பேசிக்கு சேஞ்சஸ்ஸு. இப்போ ஃபீஃபோ மெத்தடில், லீஃபோ மெத்தட் அண்டு சிம்பிள் ஆவரேஜ், வெயிட்டட் ஆவரேஜில் ஒரு 4 சம்மு உங்களுக்கு நான் இதில் ஷேர் பண்ணுறேன். அதை பாருங்கள். எதாலும் டவுட்னா என்கிட்ட கேளுங்க. நம்ம இதில் ஒவ்வொரு இதுலேயுமே 6-7 சம்முக்கு மேலே நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் இதை 11th ஹவரில் பார்த்துட்டு போய் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் மெத்தடில் எப்படி போடுவோம் அப்படின்னா பேலன்ஸு கொடுத்துருந்தாங்கன்னா மெத்தட் இட் ஸ்டார்ட் வித் ஓப்பனிங் பேலன்ஸ்னால் நம்ம பேலன்ஸில் டைரெக்டாக நம்ம குவான்டிட்டியும் ரேட் பெர் யூனிட்டும் ப்ரைஸும் நம்ம போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா ரிசிப்ட்டு, அதாவது பர்ச்சேஸை ஃபஸ்ட்டு நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷனை நம்ம என்ட்ரி பண்ணிக்கிட்டே வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸிங் ஆஃப் மெட்டீரியலில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது டேட்டு. அந்த டேட்டு பிரகாரம் தான் நம்ம என்ன பண்ணணும், ரிசிப்ட்டும் இஷ்யூஸும் நம்ம போட்டுக்கிட்டே வரணும். அதே மாதிரி அந்தந்த டேட்டு முடிஞ்சோன்னா கண்டிப்பாக நம்ம லைன் பண்ணி ஆகணும். அண்டர்லைன் பண்ணலை அப்படின்னா உனக்கு கன்ஃபியூஸ் ஆகிரும். இப்போ ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் மெத்தடில் எப்படி நம்ம போட போகிறோன்னா 1, 2, 3, அதாவது டாப்பில் இருந்து வரணும். 1, 2, 3ன்னு ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கு அதை தான் ஃபஸ்ட்டு இஷ்யூ பண்ணணும். இப்போ நம்ம இஷ்யூயிங் ஸ்டாக்கில் அது பத்தலைன்னா 2வதுல இருக்கக்கூடிய ஸ்டாக்கை எடுத்து கொடுக்கணும். உடனே பேலன்ஸு பண்ணி போடணும். இதுதான் ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டு. லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டில் எப்படின்னா அதாவது இது டாப்லேருந்து வர்றோமா, லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டில் பாட்டம்லேருந்து டாப்புக்கு போகணும். அதாவது கீழேருந்து 1, 2, 3ன்னு சொல்லி போடணும். புரியுதுங்களா? ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டில் மேலேருந்து 1, 2, 3, லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டில் கீழேருந்து 1, 2, 3 நம்ம போடணும். போட்டு நம்ம என்ன பண்ணணும், ஸ்டாக்கை அந்த பேசிஸில் இஷ்யூ பண்ணி வரணும். அடுத்தது சிம்பிள் ஆவரேஜ் மெத்தடில் எப்படி போடுவோம் அப்படின்னா ஃபார்மெட்டே மாறி இருக்குது பார்த்தீங்களா. பேலன்ஸ் மட்டும் மாறி இருக்கும். அதாவது குவான்டிட்டியும் ரேட் பெர் யூனிட்டும் இருக்கும். ரேட் பெர் யூனிட் இருக்காது, அதுக்கு பதிலாக டோட்டல் அமௌண்ட் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இஷ்யூயிங் அமௌண்ட்டு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இஷ்யூ ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சிம்பிள் ஆவரேஜ்லேயும் வெயிட்டட் ஆவரேஜில் என்ன பண்ணுவோம், குமுலேட் பண்ணிக்கிட்டே தான் வருவோம். அதாவது குவான்டிட்டியும் குமுலேட் பண்ணுவோம், அமௌண்ட்டையும் குமுலேட் பண்ணுவோம். சரிங்களா? அப்போது இங்கே ப்ரைஸ் எப்படி போடுவோம், இஷ்யூ ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளவு குவான்டிட்டி, அதாவது எத்தனை குவான்டிட்டி நீங்கள் எடுத்திருக்கீங்க அதோட ப்ரைஸு டிவைடட் பை என். புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 50 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பேலன்ஸில் இருக்கக்கூடிய குவான்டிட்டியோட ரேட்டு 2 ரூபான்னு வச்சுக்கலாம். செகண்டு பர்ச்சேஸில் இருக்கக்கூடிய ரேட்டு 2 ரூபானா இந்த இஷ்யூ ப்ரைஸ் எப்படி போடுவீங்கன்னா 2 + 2 டிவைடட் பை 2, அப்போனா 4 டிவைடட் பை 2, 2ன்னு சொல்லி போடணும். புரியுதுங்களா? இப்போ இந்த சம்மை பார்க்கையில் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
அதே மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ அடுத்தது கண்டுபிடிக்கும் பொழுது இப்போ ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், குவான்டிட்டியை இஷ்யூ பண்ணியிருப்போம். அப்போ அடுத்தது நம்ம வந்து குமுலேட் பண்ணுறப்ப அது வராது. அதாவது ரிசிப்டை ஆட் பண்ணி இஷ்யூவை மைனஸ் பண்ணணும். அவ்வளோதான் பேலன்ஸில் நம்ம போடுறது. அதை பேஸ் பண்ணி நம்ம அமௌண்ட்டை என்ன பண்ணணும், சிம்பிள் ஆவரேஜில் ரேட் பெர் யூனிட், ஒவ்வொரு ரேட் பெர் யூனிட் டிவைடட் பை நம்பர், அதால் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணி நம்ம அமௌண்ட் போடணும். இதே இது வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தடில் எப்படி போடுவீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் டிவைடட் பை டோட்டல் குவான்டிட்டி, அதுதான் ஒவ்வொரு இஷ்யூ ப்ரைஸோட அமௌண்ட்டு. வெயிட்டட் ஆவரேஜில் குமுலேஷன் பண்ணி போடுவோம் நம்ம. அதில் எப்படி நம்ம இஷ்யூ ப்ரைஸ் போடுவோம்னா டோட்டல் அமௌண்ட் டிவைடட் பை டோட்டல் குவான்டிட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து வந்துடும். சரியாப்பா? உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சம்மு நான் அனுப்பிச்சிருக்கேன், பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவாப்பா? ஆல் த பெஸ்ட், டூ வெல்.